அனைவருக்கும் சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. இன்று இரவு பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களுக்கு மட்டும் மழை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமாக மழை இருக்க போகிறதாம் எந்த செய்தியில் பிரிஃபார்ம் மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு வந்து மூணு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்த 2 மணி நேரத்துக்கு 2 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த இந்த அறிக்கையில் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தனது எக்ஸ்தல பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த 2 மணி நேரத்துக்கு கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு குறிப்பாக லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த இந்த நிலையில் தான் வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் முழுமையாக விலகுவதற்கான சாதகமான ஒரு சூழல் வந்து நிலவுவதாக குறிப்பிடப்படுறாங்க. ஸோ எனினும் கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக இன்று ஜனவரி 14 நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனவரி 15ஆம் தேதியாகிய இன்று 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அந்த சுற்றியுள்ள மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு சில இடத்துல லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. ஸோ இது பற்றிய மற்றும் கூடுதல் தகவலை இன்றும் வர தகவலில் நம்ம அறிந்து கொள்வோம். ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வானிலை பற்றிய மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.